கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த பள்ளியில் ஸ்ரீமதி தற்கொலைக்கு பிறகு நடந்த அந்த கலவரம் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நீங்கள் வந்து அந்த கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொலைக்காட்சியினுடைய நேரலையில் ஃபீல்டில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு, இந்த கலவரத்தை பண்ணுறவங்க, இந்த ஸ்கூலை தாக்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு யூனிக்கான ட்ரெஸ் கோடில் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த அந்த பகுதியில் விசாரிச்சப்போ சொல்கிறாங்க, சின்ன சேலம்ல இருந்து டிராக்டரு, சின்ன குட்டி யானை இந்த மாதிரியான வாகனங்கள்ல வந்து ஆட்கள் கிளம்பி போனாங்க இந்த விஷயத்துக்காக. இதை எதையுமே ஸ்மெல் பண்ணாம இன்டெலிஜென்ஸ் கோட்டை விட்டதுனால தான் ஒரு நாள் முழுக்க கள்ளக்குறிச்சி பத்தி இருந்துச்சு. பொலிட்டிக்கல் அரசியல் தலைமையினுடைய ஒரு கண்ட்ரோல் பண்ண விதம் என்ன அப்படின்னா, அங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தும் காவல்துறை வந்து அந்த மக்கள் மேல பலப்பிரயோகம் பண்ணல. அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து அரசியல் தலைமை அவங்களை ப்ரூவ் பண்ணியிருந்தது. ஆனா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு வந்து நீங்க இன்னும் எவ்வளவு விலை கொடுப்பீங்க? அந்த விவகாரத்துக்கு பிறகுதான் வந்து உளவுத்துறையினுடைய ஐஜி மாற்றப்பட்டார். ஆசியம்மாள் வந்து அப்போ உளவுத்துறையினுடைய ஐஜியா இருந்தாங்க. அவங்கள மாற்றி வந்து செந்தில்வேல் ஐபிஎஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இவர் வந்து அப்பதான் மத்திய அரசு பணியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்திருந்தார். டெபுடேஷனில் போயிட்டு இவர் வந்ததுக்கு பிறகு இது சரியாகுமா அப்படின்னு பார்த்தா, கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் மரணங்கள் வந்து அதற்கு அடுத்தது. நீங்கள் மரக்காணத்தில் ஒன்று நடந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. முதலமைச்சர் நேரில் போறாரு, போய் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்துறோம், இந்த மண்டலத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மரக்காணத்தில் நடந்த அடுத்த ஒரு வருஷத்தில் கள்ளக்குறிச்சியில் நடக்குது. ஸோ அந்த மண்டலத்தில் எந்த விதமான பணிகளும் செய்யப்படலை. ஸோ உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.